தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறதே நாங்க 3 மாசமாவே இந்த ஏரியாலாம் தண்ணியே கிடையாது. போய் ரோட்டுக்கு போகவும் இங்கிட்டு போய் அந்த தெருவில் இந்த தெருவுல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் வரவே கிடையாது. நாங்க தண்ணிக்கு எங்க வர்றது? போய் கேட்டா அந்த கிளார்க்க போய் கேட்டா அவரே என்ன சொல்றாரு, தண்ணியெல்லாம் விட முடியாது, கொலாவரி கட்டுங்கன்றாரு. கொலாய வீட்டுக்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நாங்க கொலாவரி கட்டுறோம். குழாயில தண்ணியே வரல, எப்படி நான் கொலாவரி கட்ட முடியும்? எங்க ஊர்ல இருந்து வாடிப்பட்டிக்கு தண்ணி போகுதுனே, இரும்பாடி பஞ்சாயத்து போர்ல இருந்து பூரா போர் தண்ணியை தான் விடுறாங்க, ஆத்து தண்ணியெல்லாம் கிடையாதுங்க. எந்த பகுதி மக்கள் நீங்க? எந்த இரும்பாடி பஞ்சாயத்து போர்ல சின்ன இரும்பாடி மக்களுங்க. எங்க ஊர்ல இருந்து எங்க ஊர் ஆத்துல இருந்து 18 கிணறு, அதனால வாடிப்பட்டிக்கு தண்ணி போகுது. அந்த தண்ணியை நாங்க கேட்டதுக்கு நம்ம கிழக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு சின்ன இரும்பாடிக்கு தண்ணி இல்ல, அதனால நாங்க என்ன செய்யறது, கேட்டா போடுற தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி கிழக்கு சொல்றாரு. போர் வந்து போட்டு எங்க ஊர்ல போர் போட்டு 50 அடி பைப் இறங்கிருக்காங்க. இங்கிட்டு தண்ணியே வர மாட்டேங்குது. அங்கிட்ட அங்கிட்டு போனோம்னா எங்களை விடாத, தண்ணியெல்லாம் முடிக்க வராதீங்க அப்படின்றாங்க. நாங்க எங்க தண்ணி குடிக்கிறது? ஆனா கிழக்குக்கு போ. வணக்கம். மதுரை மாவட்டம் இரும்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன இரும்பாடி கிராமம் பகதியம்மன் கோவில் தெருல கடந்த 3 மாசமா குடிநீர் வரல அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் சொல்றாங்க, புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நான் வந்தேன். இந்த பகுதி மக்கள் ஃபுல்லாவே தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர் திரு காசி அவர்களிடம் எவ்வளவு தூரம் இவங்க முறையிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் இருக்காங்க. சுமார் 300 குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்கு. இவர் காசி அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சின்னரும்பாடி மக்களை வஞ்சிக்கிறது மாதிரி எந்த ஒரு நலத்திட்டங்களும், தண்ணி, தெருவிளக்கு, இங்கெல்லாம் பாருங்க, இங்க காமிங்க, இங்க பாருங்க, தெருவிளக்கு எரியல பாருங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியே இந்த ஊராட்சி செயலாளர் காசி அவர்கள் இந்த சின்னரும்பாடி மக்களுக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டாரு. தண்ணி கேட்டு இவங்க போராடுறாங்க, என்னமோ டெய்லி போய் பேசுறாங்க, அவர் செவி சாய்க்க மாட்டாரு, போனை எடுக்க மாட்டாரு. இந்த பகுதி மக்களுக்கு அரசு குடிநீருக்கு எவ்வளவோ திட்டங்கள், கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் கூட இல்லாம ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால சம்பந்தப்பட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த பகுதியை அதிகாரி அவர்கள் ஆய்வு செஞ்சு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.